பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா தன்னுடைய முதுமையான காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட போது தன்னுடைய மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, அதனால் உடனே வீட்டுக்கு வாருங்கன்னு கூப்பிடுறாரு. அதற்கு அந்த மருத்துவரோ தன்னுடைய மருத்துவமனையில் நிறைய நோயாளிகள் தனக்காக காத்திருக்கிறதாகவும் தன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் என்னுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடாதுன்னு கேட்குறாரு. அதற்கு ஷாவோ, தன்னால் எழுந்து நடக்கக்கூட முடியலை, காப்பி போட்டு குடிக்க முடியலை, தொடர்ந்து நிற்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்று மருத்துவரும் ஷா வீட்டுக்கு போகிறாரு. மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறி வர்றாரு. ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடிச்சபடி சேரில் போய் உட்கார்ந்துடுறாரு. அதை பார்த்து பதறிப்போன ஷா எழுந்து ஓடி வந்து சூடாக காப்பி போட்டு டாக்டருக்கு கொடுத்து அவருடைய நெஞ்சை நீவி விட்டபடி நிற்கிறாரு. டாக்டர் காப்பியை குடிச்சு முடித்த கையோட கூலாக தன்னுடைய பேப்பர் பேட்டை எடுத்து 30 பவுண்டு பீஸ் எழுதி ஷாவோட கையில் கொடுக்குறாரு. ஷா சிரித்துட்டே டாக்டரை பார்த்து, என்னப்பா டாக்டர் இது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சு வலி வந்து நான் தானே பணிவிட செய்தேன், எனக்கே பீஸ் எழுதி தருகிறாயே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த டாக்டர், உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாக அந்த டாக்டரை பார்க்குறாரு ஷா. அந்த டாக்டர் மறுபடியும், ஃபோனில் என்கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை சொன்னீங்க, எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க, இப்போது ஓடோடி வந்தீங்க, உங்களுக்கு காப்பி போட்டு கூட குடிக்க முடியலன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கும் காப்பி போட்டு தந்திருக்கீங்க, தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போது அரை மணி நேரமாக என் பக்கத்தில் நிற்கிறீங்க. உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீங்க, அதனால் அது பெருசாக தெரிஞ்சுது. இப்போது என்னுடைய கஷ்டத்தை பார்த்ததும் உங்கள் கஷ்டம் உங்களுக்கு மறந்து போச்சு. கஷ்டமும் நல்ல அனுபவம்தான் அப்படின்னு சொல்கிறாரு.